Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பயங்கர சம்பவத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு குடும்பம் புதுமனை புகு விழா அப்படின்னு ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. பட் போன இடத்துல அந்த குடும்பத்துக்கே நடந்த ஒரு பயங்கர திகில் நிறைஞ்ச சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் தான் நடந்திருக்கு. அது என்ன இது, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா இல்லை இது சடனாக வந்ததா அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் மெசேஜாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அமித். இவர் இப்போ சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டும் இருக்காரு. அண்ட் இந்த சம்பவம் இவங்க பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தான் நடந்திருக்கு. அண்ட் அமித் இவரோட நேட்டிவ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். அண்ட் இந்த சம்பவம் அமித் இவங்க ஃபேமிலியில் அந்த சமயம் இவரும் கூட இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த பயங்கர சம்பவமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலும் நடந்திருக்கு. என்னதான் இந்த பேய் சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆனாலும் இப்போ அந்த அனுபவத்தில் இருந்தும் அந்த பாதிப்பில் இருந்தும் அமித் இவர் முழுசா வெளியில வரல. இப்போ அந்த ஒரு விஷயத்தை நினைச்சா இவருக்கு ஒரு விதமான பயமும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதனால இவர் இழந்த இழப்பு ரொம்பவே பெருசு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன ஏதுன்றதை இப்போ தெளிவா சொல்றேன். சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி, அந்த சமயம் அமித் இவர் 10th தான் படிச்சுட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல. அந்த பாண்டிச்சேரியில் எந்த ஏரியாவில் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இன்கேஸ் இந்த இன்சிடென்ட் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பயப்பட சான்ஸ் இருக்கு. அண்ட் இவரும் லொக்கேஷன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பாண்டிச்சேரி அப்படின்னு ஓவரால் அந்த பிளேஸை சொல்றேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அமித் இவருடைய மாமா அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு வீடு கட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த வீடு எல்லாமே கட்டி முடிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம அமித் இவங்க மாமா அந்த காலி இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு கழனி காடாவும் இந்த கரும்பு விளையிற ஒரு விவசாய இடமா தான் இருந்திருக்கு அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் அமித் இவங்க மாமாக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு இந்த சைட்ல ஹைவேவும் வரப்போது, பேசாம இங்கே நம்ம வீடு கட்டி இருந்துடலாம் அப்படின்னு அவரும் அந்த இடத்துல வீடு கட்டி இருக்காரு. ஸோ வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த புதுசா குடி போற அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கள்ல இருக்கிற எல்லாருமே வர வச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. இதுல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அமித் இவருடைய அம்மா அப்பா அவங்க ஃபேமிலியும் அவங்க மாமா வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காகவும் போறாங்க. இப்படி அந்த புதுமனை புகு விழா ரொம்பவே சிறப்பாகவும் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சொந்தக்காரங்கள இருக்கிற நிறைய பேர் ஓகேப்பா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பெரியவங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு, முக்காவாசி பேர் அவங்க ஊருக்கும் கிளம்பிடுறாங்க. இதுல அந்த வீட்டுல இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமித் இவருடைய மாமா ஃபேமிலி இருக்காங்க, அண்ட் அமித் இவங்க ஃபேமிலி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமித் இவருடைய பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அப்படின்னு ஒரு 5 பசங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே ஒன்னா மீட் பண்றதுனால ஒரு 2 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே அங்கேயே ஸ்டே பண்றாங்க. இப்படியே நைட்டும் வருது. அந்த நைட்டு இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும், அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அசைவ உணவை சமைச்சு சும்மா சமாய்க்கிறாங்க. பொதுவா இஸ்லாமிய வீட்டில் ஃபங்க்ஷன்னா அசைவ சாப்பாடு இல்லைன்னா தான் அதிசயம். அதனால இந்த இடத்துல இவங்க என்னென்ன வெரைட்டியான அசைவ உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு கெஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரிப்பா யார் யாரெல்லாம் எங்கெங்க போய் தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுல பெரியவங்க அம்மா அப்பா அண்ட் வயசானவங்க எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் அப்படின்னு அந்த இடத்த அப்படியே ஆக்குபை பண்ணிடுறாங்க. எஞ்சி இருக்கிற 5 பசங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அமித் இவரோட சேர்த்து இவங்க பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அப்படின்னு மொத்தமா 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பேசாம செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வராண்டா மட்டும்தான் இருக்கு, அந்த இடம் காலியா இருக்கும், பேசாம அங்க போய் படுத்துக்கலாம், இவங்க எல்லாருமே கீழே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேருமே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வராண்டால போயிட்டு வசதியா படுத்துக்கிறாங்க.
இந்த 5 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகிடுச்சு, செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடி தான் இருக்குது, பேசாமல் அங்கே போய் படுத்துக்கலாமா அப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அண்டு போய் அந்த இடமும் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் ஓகேரா நம்ம 5 பேர் படுக்கிறதுக்கு இந்த இடம் நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு அந்த 5 பசங்களும் மொட்டை மாடியில் படுத்துக்கிறாங்க. இப்படியே படுத்த அலுப்பில் அந்த 5 பேருமே நல்லா தூங்குறாங்க. ஓவரால் இந்த புது வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அமித் இவர் கரெக்டாக ஒரு 1:01 ஆகும்போது பார்த்தீங்கன்னா சடனாக இவருக்கும் முழிப்பு வந்துடுது. அந்த முழிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருந்து யாரோ என்ன வாட்ச் பண்ணுற மாதிரியே, அதாவது நான் தூங்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரும் முடிச்சு பார்த்துருக்காரு யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு. பட் இவர் பார்த்த அந்த சமயம் அங்கே யாருமே இல்லை. சரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சுற்றி இவர் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்த அப்படி சரௌண்டிங்கில் பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல மட்டும் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த குத்த வச்சு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த கன்னத்தில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவம் ஒரு மாதிரி கோப பார்வையோட, கொடூர பார்வையோட அமித் இவர் முறைச்சு பார்த்த மாதிரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவம் அந்த சாம்பல் நிறத்திலே இருந்துட்டு இருக்கு. கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடூர கோபத்தோட பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே கொலவெறியோட அமித் இவர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அமித் இவருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே அந்த உருவம் பார்க்கல, இவரை மட்டும்தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த சமயம் அமித் இவரால் சடனாக அசையவும் முடியல, அண்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படியே கையை தூக்கி எழுப்பவும் முடியல, கத்தவும் முடியாமல் தவிச்சிட்டும் இருக்காரு. ஆனால் இவருக்கு நல்லாவே தெரியும் இது ஸ்லீப்பிங் பேரலைஸ் கிடையாதுப்பா, அண்டு நான் பார்க்குற விஷயம் உண்மை. இங்கே என் பக்கத்தில் என்னுடைய சித்தப்பா பசங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எனக்கு பக்கத்தில் தான் அந்த உருவம் என்னை பார்க்குது. ஆனால் அந்த உருவம் இங்கே இருக்கு அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வரும்போதும் அது என்னை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, என்னால் அசையவும் முடியல, கத்தவும் முடியல அப்படின்னு ரொம்பவே பயத்தோட சொல்ல போனால் அந்த இடத்துல அமித் இவர் ஒரு மந்திரக்கட்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கும் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட அசைய முடியல. அப்போ அமித் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இஸ்லாமிய குடும்பம் அப்படின்றதுனால இந்த குரான் அதிகமாக படிக்கிற வழக்கம் இருக்குது. உடனே அமித் இவர் என்ன பண்ணுறாருன்னா குரானில் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவுடைய பேரை சொல்லி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒரு குரானில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அல்லாஹ் இங்கே எதிர்க்க என்ன இருக்குன்னு தெரியல, என்னால் ஆடவும் முடியல, அசையவும் முடியல, இந்த ஒரு விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவரும் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சடனாக இவருடைய உடம்பு எல்லாமே பயங்கரமாக வேர்க்கவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த குரானில் இருக்கிற வார்த்தைகளை நிறுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவம், அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற அந்த உருவம் ஒரு மாதிரி கீச்சுன்னு பயங்கரமாக கத்திட்டு இந்த இடத்த விட்டு வேகமாக, அதாவது சல்லுன்னு இவரை கிராஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு ஓடுது. அது ஓடுற இடம் எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பில்டிங்ல இருந்து இறங்குறதுக்காக படிக்கட்டும் இருக்கு. ஸோ அந்த படிக்கட்டில் சரசரன்னு கீழே இறங்கவும் ஆரம்பிக்குது. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கு. இது அந்த செடி கொடிகள்லாம் பூந்து ஓடுற சத்தம், அந்த சலசலன்னு ஓடுற சத்தம் இவருக்கு ரொம்பவே தெளிவாக கேட்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சத்தம்லாம் அப்படியே அமைதியாய் அந்த இடமே நிசத்தமான ஒரு அமைதியாக இருக்கு. அந்த சமயம் தான் அமித் இவரால் அந்த மந்திரக்கட்டா இல்லை என்னன்னு தெரியல, அந்த ஒரு விஷயத்துலேருந்து இவரால் கத்தவும் முடியுது, அந்த உடம்பெல்லாம் அசைக்கவும் முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண உடனே பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற அவங்க பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாருமே எழுப்பிட்டே டேய் இங்கே இருக்க வேண்டாம்டா, இங்கே ஒரு உருவத்தை பார்த்தேன், இப்போ தான் என்னை கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவர் ஓடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு எல்லாருமே கீழேயும் ஓடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அமித் இவரும் அந்த இடத்த விட்டு, அதாவது மாடியை விட்டு கீழ் ஃப்ளோருக்கும் வந்துடுறாரு. ஆனால் பசங்க எல்லாருமே கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க, எதனால் பயந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே இருக்கிற யாருக்குமே அப்போதைக்கு அந்த நைட்டு சொல்லவும் இல்லை. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மற்ற பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க ரொம்பவே சகஜமாக தான் இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பயத்தில் கிடைச்ச இடத்துல படுத்தா போதும் அப்படின்னு அமித் இவரும் அவங்க மாமா வீட்டில் போய் ஒரு இடத்துலையும் படுத்திருப்பாரு. அந்த இடத்த விட்டு அவரும் எந்திரிக்கவே இல்லை. எல்லாருமே வந்து எழுப்புறாங்க, ஆனால் அவரால் எந்திரிக்கவும் முடியல. என்னன்னு தொட்டு பார்த்தா பயங்கர ஜுரமும் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு ஜுரம் அமித் இவரோட லைஃப்ல இவருக்கு வந்ததே இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் அந்த ஜுரமும் இருந்திருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்டுக்காங்க, டேய்
என்னடா ஆச்சு, நேற்றுலாம் அவங்க கூட நல்லா தாண்டா விளையாடிட்டு இருந்தான், இப்போ மட்டும் என்ன ஆச்சு இவனுக்கு மட்டும் ஜுரம் வந்திருக்கே அப்படின்னு அங்கே இருக்கிற பெரியவங்கலாம் கேட்க, அப்போது பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நேற்று நைட்டு நாங்கள் மாடியில் படுத்துட்டு இருந்தோம்ல, அவன் இந்த இடத்துல இது ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னான். அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு நாங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டான். மேபி அங்கே பார்த்த ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அவனும் பயந்துருக்கான், அதனால தான் அவனுக்கும் ஜுரம் வந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் விஷயம் புரியுது. ஓகே, பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு. உடனே அமிதோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவனை நாம் வந்தவாசியில் இருக்கிற தர்காவுக்கும் கூப்பிட்டு போகலாம், அங்கே கூப்பிட்டு போனால் தான் இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக சரி பண்ண முடியும், நம்ம ஃபேமிலியில் எதாக இருந்தாலும் அங்கே தானே போவோம் அப்படின்னு இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து அமித் அண்ட் அவங்க ஃபேமிலி வந்தவாசிக்கும் கிளம்புறாங்க. அங்கே இருக்கிற தர்காவுக்கு போனதுக்கப்புறம் விஷயத்தையும் சொல்கிறாங்க, பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு. ஆனால் அந்த தர்காவில் இருக்கிற உஸ்தாத் அவரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது அமித் இவர் எதை பார்த்துருக்காரு, எதனால் பயந்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லலை. அடுத்த ஒரு வாரம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இங்கே வச்சு தான் உங்கள் பையனுக்கு மந்திரிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு வாரம் கண்டினியூவாக பண்ணால் மட்டும்தான் உங்கள் பையனை இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேறு வழி இல்லை. அடுத்த ஒரு வாரம் அந்த வந்தவாசியில் இருக்கிற தர்காவில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ தங்கினதுக்கப்புறம் டெய்லி ஒரு விதமான அந்த மந்திரிக்கிற விஷயம் நம்ம அமித் இவருக்கும் நடந்துட்டும் இருக்கு. கடைசியாக அந்த ஒரு வாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா இவரும் அந்த பயத்துலேருந்து தெளிஞ்சும் உடல் அளவில் கொஞ்சம் தேறி, ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற உஸ்தாத் அவரும் சொல்லி இந்த தாயத்தெல்லாம் கட்டி இவரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த உஸ்தாத் சொன்ன மாதிரி உண்மையிலே அமித் இவர் லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சகஜமாக தான் இருந்தார். ஆனால் இந்த 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் படிப்பு பெருசாக மண்டையிலையும் ஏறல. இதனால அந்த 10th ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து 11th 12th படிக்கிற அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பேசாமல் கேட்டரிங்ல சேர்ந்துக்கலாம், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி படித்தா நம்ம அதை வச்சு ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இவரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் அடுத்து கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு, அதாவது 10th முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கிறாரு. இப்படி அமித் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயம் அமித் இவருடைய இன்ஸ்டியூட்டில் ஜூனியராக இன்னொரு பையனும் சேர்றான். சேர்ந்ததுக்கப்புறம் அமித் அண்ட் அந்த பையனுக்கும் ஒரு நல்ல பழக்கமும் ஏற்படுது. ஸோ இதனால் அந்த ஜூனியர் பையன், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அமித் இவர் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற அந்த ஒரு கேப்லேயும் அவங்க மாமா கூட கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போவார். ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய டைமில் அவர் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ அதனால் மாமா என்னென்ன வேலைலாம் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் செஞ்சு அவருக்கான இன்கம்மை ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுப்பார். இந்த கேப்பில் தான் அந்த ஜூனியர் பையன், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அமித் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் கண்டிப்பாக உனக்கு நோட்ஸ் தரேன், ஆனால் நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வேலைக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 12,000 அண்டு வந்து ஒரு சில மணி நேரம் தான் தூங்குவேன், அதுக்கப்புறம் விடிஞ்ச உடனே நான் இன்னொரு வேலைக்கும் போகிறேன், இதனால் நீ ஒரு 12லேருந்து 12:30 வந்து என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜூனியர் பையனும் இது எல்லாமே நடுராத்திரி தான் சொல்கிறாரு. அந்த ஜூனியர் பையனும் சரி நான் நைட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பையனும் வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கேற்ற மாதிரி அமித் இவரும் வேலையை முடிச்சுட்டு அந்த 12 மணிக்கு முன்னாடியே கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் பையன் அமித் இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன வந்துட்டீங்கன்னா அப்படின்னு கேட்கும்போது, டேய் நான் வீட்டில் தான் இருக்கேன் வந்து நோட்ஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 12 போல் அந்த ஜூனியர் பையனும் வீட்டுக்கு வராரு அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக. அப்படி வந்த ஜூனியர் பையன் ரொம்ப நேரமாக அமித் இவங்க வீட்டுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு. அண்ட் இதில் அமித் இவருடைய வீடு அந்த பாண்டிச்சேரி கடலோரத்தில் நிறைய குவார்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு குவார்டர்ஸில் தான் இவரும் இருக்காரு. அண்ட் இவரே சொல்லியிருக்காரு அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி மோஸ்ட்டாக அந்த நைட் ஆனால் கஞ்சா அடிக்கிற பசங்க அந்த வழியாக நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க, அதுவும் நடுராத்திரி வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் அந்த ஜூனியர் பையனுக்கு தெரியாதுல்ல, அவனும் கொஞ்ச நேரமாக வீட்டுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அமித் அவரோட அப்பா வெளியிலயும் வராரு. வெளியில வந்து அந்த ஜூனியர் பையனை பார்த்துட்டு, தம்பி ஏன்பா வெளியில் நிக்கிற, உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜூனியர் பையனும் இல்ல அங்கிள் நோட்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஜூனியர் பையனும் உள்ள வராம வெளியில் தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க அப்பா இல்ல தம்பி இது கொஞ்சம் ஒரு மாதிரி இடம், நீ உள்ளவான்னு சொல்லும்போது இருந்தாலும் அந்த பையன் கேட்கல, இல்ல அங்கிள் கொடுத்த உடனே நான் கிளம்பிடுறேன், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பா இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா ஆல்ரெடி அவனுக்கும் லேட் ஆயிடுச்சு, இதுல உள்ள வந்து உட்காந்து இன்னும் லேட் ஆகும் அப்படின்னா அவரும் கொஞ்ச நேரம் அந்த பையனுக்கு துணையா இருக்கிற மாதிரி அப்படியே வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டும் இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள அமித் இவர் என்ன பண்றாருன்னா அந்த பையனுக்காக என்னென்ன நோட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நோட்ஸ் எல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்குது. இந்த கேப்ல அமித் இவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அண்ட் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அமித் இவருக்கும் அந்த நோட்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. இப்படி வீட்டுக்குள்ள இருந்து வெளியிலையும் வராரு. அண்ட் அந்த ஜூனியர் பையனை பார்த்து இந்த நோட்ஸ் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனும் அந்த நோட்ஸை செக் பண்ணி பார்க்குறான். ஆனா இது எனக்கு போதும்
போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்துல அடுத்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இவங்க 2 பேருமே சகஜமா பேசுறாங்க. அமித் இவரும் அந்த பையன் கிட்ட நம்ம பர்சனல் லைஃப் பத்தி அண்ட் இன்ஸ்டியூட் லைஃப் பத்தி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே எதிர்க்க கொஞ்சம் தள்ளி, ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தள்ளி தென்னந்தோப்புன்னு சொல்றதை விட அந்த இடத்துல நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த தென்னை மரம் இருக்கிற அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குரல். பட் அந்த குரல் மிருகத்தோட குரல் கிடையாது, அது மனுஷங்களோட குரல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் சத்தம் ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஹம் பண்ற மாதிரி தான் இருக்கு, வாயை திறந்து பேசுற மாதிரியும் இல்லை. இந்த ஒரு சத்தம் அமித் இவருக்கு தெளிவாக கேட்குது. அப்படியே சைலண்டா அந்த சத்தம் வர இடத்தையும் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த ஜூனியர் பையன் அந்த சத்தம் கேட்காத மாதிரி அமித் இவர்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ அமித் இவருக்கும் புரியுது, டேய் உனக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது, எந்த சத்தனை, எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு அந்த ஜூனியர் பையனும் சொல்கிறாரு. அப்படின்னு சத்தம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் கேட்குது. அந்த 5 நிமிஷம் கண்டினியூவாக கேட்டதுக்கப்புறம் அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த தென்னை மரம் கிட்ட இருந்து தான் கேட்டுட்டும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அமித் இவரை அப்படி நெருங்கி வர மாதிரியும் கேட்கவும் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஹம் பண்ணிட்டு தூரத்துலேருந்து கிட்ட நடந்து வந்தால் அந்த சத்தம் அப்படியே நம்ம நெருங்கி வரும்ல, அந்த மாதிரி தான் இவராலையும் தெளிவாக உணர முடியுது. அப்போ அமித் இவர் யோசிக்கிற விஷயம், ஏன்னாச்சும் சரக்கு அடிச்சுட்டு இல்லை கஞ்சா குடிச்சிட்டு இங்கே இந்த மாதிரி உளறிட்டு இருப்பான் போல இருக்கு அப்படின்னு அவரும் அதை கண்டுக்காம மறுபடியும் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹம் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சத்தம் திடீர்னு அப்படின்னு ஒரு பயங்கர அழல் சத்தத்தோட கேட்டதுக்கப்புறம் இப்போ இந்த அழல் சத்தம் அமித் இவருக்கு மட்டும் கேட்கல, கூட இருக்கிற அந்த பையனுக்கும் கேட்டிருக்கு. கேட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த கையில் இருக்கிற நோட்ஸை அப்படியே அந்த இடத்துல போட்டு அப்படியே ஒரு பெரிய பயத்தோட அலறி அடிச்சுட்டு 2 பேருமே இப்போ அமித் அவங்க வீட்டுக்குள்ளேயும் ஓடி வராங்க. அப்படி வீட்டுக்குள்ளே செதறிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயம் அமித் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் போல தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பதான் உட்காந்து சாப்பிட்றாரு. இப்படி பசங்க பயந்துட்டு உள்ள வரதை பார்த்துட்டு எப்பா என்னாச்சு, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஜூனியர் பையன், இல்லப்பா நாங்கள் வெளியில் நின்று சாதாரணமாக பேசிட்டு இருந்தோம், அப்போ ஆரம்பத்தில் ஏதோ ஹம்மிங் சவுண்டு கேட்குது அப்படின்னு இவரும் சொன்னார். எனக்கு அந்த சத்தம் பெருசாக கேட்கல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு அந்த சத்தமும் லைட்டாக கேட்டுது. அப்படியே அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கிட்ட வர மாதிரி இருந்தது. நானும் சரி இவரும் சரி திரும்பி பார்த்தோம். ஆனால் எங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்கே ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு பயங்கர அழல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த அழல் சத்தம் வந்த திசையும் திரும்பி பார்த்தோம், யாருமே இல்லை. அந்த பயத்தில் தான் அலறடிச்சுட்டு உள்ளே வந்தோம். தயவு செஞ்சு என்ன இந்த தெருமுனையில் மட்டும் விட்டுருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் கூட துணைக்குவாங்க அப்படின்னு அந்த ஜூனியர் பையன் அமித் அவங்க அப்பா காலை பிடிச்சி பயத்தில் கதறிட்டும் இருக்கான். பட் அமித் அவங்க பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் யாருன்னு வெளியில் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியிலையும் போகிறாரு. இப்போ அமித் இவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியிலேயும் வராரு. அந்த வாசலை தாண்டினதுக்கப்புறம் அமித்தும் சரி கூட இருக்கிற அந்த ஜூனியர் பையனும் சரி வாசல் வரைக்கும் வராங்க. ஸோ அப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டை தாண்டி மொத்தமாக வெளியில் வந்து அந்த சத்தம் வந்த திசை எது அப்படின்னு கேட்கும்போது இந்த இடம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த திசையை அந்த தென்னை மரம்லாம் இருக்கிற அந்த இடத்த அப்படியே ஒத்தும் பார்க்குறாரு. அந்த இடத்துல அவர் என்ன பார்த்தாரு, என்ன உணர்ந்தாரு அப்படின்னு தெரியல. ஏய் இங்கேருந்து போ ஹூ அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு இங்கேருந்து அந்த தென்னை மரம் தோப்பு அந்த கிட்டையும் போகிறாரு. ஆனால் முழுமையாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி வீட்டு வாசலுக்கு வெளியில் நிற்கிற அவரோட பையனை பார்த்துட்டு, தம்பி நீ உள்ளே போ, வெளில வராத அப்படின்னு சொல்லி அமித் அவரை உள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ அப்பா அந்த சத்தம் கேட்டதாக சொல்லப்படுற அந்த திசையில் எதையோ பார்த்துருக்காரு. பார்த்ததுனால அவரும் சாப்பிட்ட கையோட தான் போயிருக்காரு, கையை கூட கழுவல. அவரும் என்ன பண்ணுறாருன்னா கீழே இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி அந்த இடத்துல அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அசிங்கமாக அந்த இடத்த பார்த்து திட்டி, இங்கேருந்து போ, இந்த பக்கம் வராத, ஹேய் சி போ அப்படின்னு ஒரு மாதிரி திட்டிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற அந்த தென்னந்தோப்புக்குள்ளேயே போயிட்டாரு. இப்போ இந்த சைடில் அமித் இவரும், ஆமாம் இங்கே ஜூனியர் பையன் இருந்தானே எங்கடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பையனும் அவசரமாக வெளியே போயிட்டு அவர் பைக்கில் தான் வந்திருப்பாரு. பைக் ஆன் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு வண்டியை வேகமாக முறைக்கும் இந்த இடத்த விட்டும் வேகமாக கிளம்பிடுறாரு. அப்போதான் அமித் இவருக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா அமித் இவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க தாத்தாவும் சேம் இதே மாதிரி விஷயத்தான் பண்ணியிருப்பாரு. அந்த சமயம் அமித் அவங்க தாத்தா ஏதோ ஒரு இடத்த பார்த்து அசிங்கமா திட்டுவாரு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மண்ணில் யூரின், அதாவது சிறுநீர் கடிச்சு அந்த சிறுநீர் கலந்த அந்த மண்ணை அப்படியே தூக்கி அந்த திசையை பார்த்து அடிச்சு அசிங்கமாக திட்டவும் ஆரம்பிப்பாரு. சேம் இதே விஷயத்த அமித் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. வளரும் போது இந்த மாதிரி நீ ஏதாச்சும் உணர்ந்தாலோ பார்த்தாலோ இப்போ தாத்தா நான் பண்ண மாதிரி சேம் இதே விஷயத்த பண்ணு, எதுவுமே உங்ககிட்ட அண்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ
அமித் இவருக்கும் ஞாபகம் வருது. சேம் அதே விஷயத்தை தான் இப்போ அமித் அவங்க அப்பாவும் பண்ணிட்டு இருக்காரு அந்த தென்னந்தோப்புக்குள்ள போயிட்டு. இதுக்கப்புறம் அமித் அவரும் அவங்க அப்பாவை சத்தம் போட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் அப்பா அவரும் அந்த இடத்த விட்டு சேஃபாக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சகஜமாக தூங்குறாங்க. இப்படி அடுத்த நாளும் வருது. வழக்கம் போல் அமித் இவரும் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. அன்னைக்கு அவருக்கு சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீ டைமும் இருக்குது. இதனால் அமித் இவர் என்ன பண்ணுறாருனா அவங்க ஏரியா பசங்களோட வாலிபாலும் விளையாடுறாரு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது நேற்று நைட்டு எந்த தென்னந்தோப்பு கிட்ட இருந்து அந்த அமானுஷமான சத்தம் கேட்டதோ அப்பா இவர் அந்த இடத்துல போயிட்டு அசிங்கமா திட்டி எதையோ விரட்டினாரும். அந்த தென்னந்தோப்புக்குள்ள போயிட்டு தான் இந்த வாலிபால் விளையாடுறதுக்கு ஒரு நட்டு ஒரு வலை மாதிரியும் கட்டுவாங்க, இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கட்டிட்டு அந்த இடத்துல விளையாடிட்டும் இருக்காங்க. அப்படி ரெண்டு டீமும் அப்படியே ஆப்போசிட்ல அடிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமித் இவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ல இருக்கிற ஒரு பையன் அந்த பாலை கொஞ்சம் வேகமா அடிச்சிடுறாரு. அப்படி அடிச்சதுல அந்த பால் கொஞ்சம் சைடு வாங்கின மாதிரி இவங்க விளையாடுற இடத்த விட்டு கொஞ்சம் தாண்டியும் போயிருது. கரெக்டாக அந்த பால் போன சைடில் தான் அமித் இவரும் நிற்க சரி நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் அந்த சைடில் போயிட்டு பால் எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு தேடவும் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் யாரோ படுத்துருக்கிற மாதிரியா இருக்குது. யார் இங்கே படுத்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. படுத்துருக்கிறது வேற யாருமே இல்லை, அமித் அவருடைய அப்பா மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் டீப்பாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கும் தெரியுது அப்பா தலையில் இந்த குச்சி ஏலெல்லாம் ஒரு மாதிரி சொருவிட்டு ஆளே ஒரு மாதிரி தினசா இந்த இடத்துல விழுந்திருக்காரா இல்லை படுத்திருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் அமித் இவர் என்ன நினைக்கிறாருன்னா எங்கள் அப்பாவுக்கு வர வேலையே இல்லை, குடிச்சிட்டு எந்த இடத்துல வந்து விழுந்திருக்கணும்னு கூட அறிவே கிடையாது. இப்போ இந்த ஒரு விஷயத்த இங்கே விளையாடிட்டு இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என் மானம் போகும்ல, அது கூட இவருக்கு புரியாதா? இந்த இடத்துல தான் வந்து குடிச்சிட்டு விழணுமா, ஏன் குடிச்சாரு வீட்டில் போய் தூங்குறதா அப்படின்னு அவர் அந்த இடத்துல அவங்க அப்பாவை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்படி திட்டுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு கேட்குதான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக கேட்கல. ஏன்னா அந்த இடத்துல அவரும் சுயநினைவில் இல்லை. இப்போ அமித் இவரும் அந்த இடத்துல அவங்க அப்பாவை எழுப்பவும் இல்லை. அவர் பக்கத்தில் தான் பாலும் இருக்குது. அந்த பாலை எடுத்துகிட்டு டேரெக்டாக எங்கே போகிறாருன்னா வீட்டுக்கும் போகிறாரு. அங்கேருந்து எதிர்க்க தானே வீடு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாயிட்டமா அவர் ஏமா இப்படி பண்ணுறாரு, அந்த இடத்துல நாங்கள் எப்போவுமே விளையாடுவோன்னு தெரியாதா, அண்ட் குடிச்சிட்டு அந்த இடத்துல விழுந்தும் இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த என் கூட இருக்கிற பசங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா டேய் என்னடா அவங்க அப்பா குடிச்சிட்டு அந்த இடத்துல விழுந்திருக்காரு அப்படின்னு இன்னொரு மாதிரி அசிங்கமாக கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இவரும் ஒரு மாதிரி கோவத்தோட அம்மாகிட்ட சொல்ல அப்போ அம்மா இவங்களுக்கும் புரியுது, ஓ அங்கே தான் குடிச்சிட்டு விழுந்திருக்காரா, சரி நீ அவர்கிட்ட எதுவுமே சொல்லாத, அவர் அங்கேருந்து எழுப்பி கூட்டிட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அமித் இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே போயிட்டு அங்கே விழுந்திருக்கிற அவங்க அப்பாவை தட்டி எழுப்புறாரு. அந்த எழுப்பி கண்ணா பின்னாடி திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை, சைலண்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அமித் அவங்க அம்மாவும் பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க கணவரை. ஆனால் ரெண்டு பேருமே இந்த இடத்துல என்னதான் திட்டினாலும் அமித்தோட அப்பா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் குடிப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் குடிச்சிட்டு ஒரு இடத்துல விழுந்திருக்கிற அளவுக்குலாம் நான் குடிக்கவும் மாட்டேன். உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா, எனக்கு யூரினும் வந்தது, சரி இங்கே பக்கத்தில் தானே அப்படின்னு நானும் அந்த இடத்துல போயிட்டு இருந்தேன், உட்காந்து தான் போனேன். அப்போது எனக்கு பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி வந்தது. சரி நம்ம ஏரியா தானே வேற யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நானும் பெருசாக கண்டுக்கல. அப்படி பின்னாடி வந்தவங்க என்னோட பொழுதிலே பலார்னு ஒன்று வச்சாங்க. அப்படி அடித்த அடுத்த செகண்டு அந்த இடத்துல நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆனால் அடித்து சொல்லுவேன் இது மனுஷன் அடித்த அடி கிடையாது, இது வேற ஏதோ அடிச்சது, அதனால தான் அந்த இடத்துல நான் மயங்கி இருந்தேன், மற்றபடி நான் குடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். ஆனால் இவ்வளோ நேரம் அப்பா சொன்ன இந்த ஒரு விஷயத்த அமித்தும் சரி அமித்க்கு ஒரு தம்பியும் இருக்காரு, இவங்க ரெண்டு பேருமே சுத்தமாக நம்பலை. இதெல்லாம் நம்பாதம்மா, இவர் குடிச்சிட்டு அங்கே போய் விழுந்திருக்காரு, நமக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ பேய் அடிச்சது அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருக்காரு, அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிற விஷயம் இல்லை, நான் அந்த சமயம் நான் குடிக்கவே இல்லை, நான் குடிப்பேன் ஆனால் அந்த சமயம் நான் குடிக்கல, அந்த சைடில் யூரின் போகலாம் அப்படின்னு தான் நான் போனேன், ஆனால் பின்னாடி யாரோ என்னை அடித்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் மயங்கி அந்த இடத்துல விழுந்தேன் அப்படின்னு மறுபடியும் அவர் ஃபீல் பண்ண அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அமித் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் இங்கே இருக்க வேண்டாம், பாண்டிச்சேரியில் சரக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குது, அதனால தான் அதிகமாக குடிச்சிட்டு சுற்றுறாரு, பேசாமல் இவர் சிதம்பரத்துக்கு அனுப்பிடுங்க, அப்படி ஒரு பிஸ்னஸ் எல்லாமே அங்கே தானே இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா இவரும் கோவத்துற ஏய் நான் தான் குடிக்கலன்னு சொல்கிறேன்ல, சரிடா நீங்கள் சொல்கிற மாதிரியும் நான் பாண்டிச்சேரியில் இல்லை, இப்போவே நான் கிளம்பி நான் சிதம்பரத்துக்கும் போகிறேன், நான் இதுக்கப்புறம் அங்கேருந்து நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்பா இவர் கிளம்பி சிதம்பரத்துக்கும் போயிடுறாரு.
இப்போ சிதம்பரம் போனதுக்கப்புறம் அப்பா இவர் எங்கே தங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு சுடுகாடும் இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கொட்டாவும் இருக்குது. அந்த இடத்துல தான் இவரோட நிலமும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நிலம் 2 பாகமாக போகும். அதாவது தம்பியான அமித் இவரோட அப்பாவுக்கும் அண்ட் அப்பாவோட அண்ணன் அதாவது அமித் இவரோட பெரியப்பா, ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த நிலத்தில் சரிபாதி உரிமையும் இருக்குது. இதில் ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா அமித் அவங்க பெரியப்பா 3 மாடி அளவுக்கு வீடும் கட்டிட்டு இருக்காரு. இதனால் அமித் இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டோட 3வது மாடி அதாவது மொட்டை மாடியில் போயிட்டு அவரும் தனியாக படுத்துட்டும் இருக்காரு. அந்த இடத்துல நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இவருக்கு இந்த பேய் பிசாசு பயம்னு அறவே கிடையாது. ஒரு தைரியமான ஆள் தான். அதனால தான் மாடியில் தனியாக படுத்துட்டும் இருக்காரு. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை யாரோ உசுப்பேத்தி எழுப்புனா எப்படி இருக்கும். இவரும் துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறாரு யார் எழுப்புறாங்க அப்படின்னு. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா அந்த மாடியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இவர் மட்டும்தான் தனியாக படுத்துருக்காரு. என்னடா யாரோ ஒருத்தவங்க என்னை எழுப்புனாங்க ஆனால் எந்திரிச்சு பார்த்தா எவனுமே இல்லையா அப்படின்னு இவரும் சுற்றி பார்க்குறாரு. இப்போ சடனாக தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதுனால இவருக்கும் அந்த தூக்கம் பாதிக்கப்படுது. அதனால் அப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ஒரு பீடி ஒன்று பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஒரு பீடியை பற்ற வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காற்று சுத்தமாக அடிக்கல. ஆனால் சடனாக பயங்கரமாக ஒரு காற்று அடிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த காற்று அடித்தது மட்டும் இல்லாமல் இவர் உட்காந்துட்டு இருக்காருல இவரை அப்படி சறுக்குன்னு கிராஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று போனதை ரொம்பவே தெளிவாக இவரும் பார்த்துருக்காரு. இவரும் என்னடா போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட பார்க்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் நடக்கிற விஷயம் இன்னமும் மோசமாக இருக்குது. அது என்னென்னா இப்போது ரொம்பவே வேகமாக போனால் அந்த உருவம் அது ஏதோ உருவம் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் என்ன போச்சுன்னு இவருக்கு தெரியல. பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பீடியை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு முன்னாடி ஒரு பயங்கர கொடூரத்தோட ஒரு கருப்பான ஒரு உருவமும் நிற்குது. அதுவும் அந்த 3வது மாடி, அதுவும் மொட்டை மாடியில். இந்த உருவத்தை பார்த்தா அதிர்ச்சியில் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லப்போனால் இவருக்கு பேய் பயம் இல்லை. ஆனால் எதிர்க்க உண்மையிலே ஒரு பேய் நிற்கும் போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. இவர் என்ன பண்ணுறாருன்னா அவசரமாக கையில் கிடைச்ச தலைக்காணியாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த படி வழியாக ஒரு மாதிரி பயத்தோட இறங்கியும் வராரு. அதுவும் கத்திட்டும் வராரு. அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் பசங்க அண்ட் அண்ணன் எல்லாருமே கீழே வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இவர் ஏதோ கத்திட்டு வராரு அப்படின்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது இவரும் கீழே வந்துட்டாரு. அப்போ அங்கே இருக்கிற பசங்களாம் சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு இவரால் எதுவுமே பேச முடியல. பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொறுமையானதுக்கப்புறம் அவரும் சொல்கிறாரு இல்லைடா மாடியில் படுத்துட்டு இருந்தேன் யாரோ எழுப்புன மாதிரி இருந்தது. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா கருன்னு ஒரு உருவம் இருந்ததையும் பார்த்தேன். எப்பா அந்த உருவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது. அந்த பயத்தில் தான் நான் அலறி அடிச்சுட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயம் இல்லாமல் இருப்பாங்களா? இதுக்கப்புறம் சகஜமாக எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். பெரியப்பா அதாவது அமித் இவங்களோட பெரியப்பா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கட்டி எல்லாத்தையுமே முடிச்சு பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுட்டாரு. 3rd ஃப்ளோர் தான் புதுசாக கட்டிட்டும் இருக்காரு. இப்போ அமித் இவர் அப்பா என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம கீழே படுத்துக்கலாம் அப்படின்னு இவரும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் படுத்துக்கிறாரு. அப்படி பொழுதும் விடியுது. அப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் அப்பா அவரும் எந்திரிக்கல. ஏன்னா எந்திரிக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த நைட்டு பார்த்தா அந்த உருவத்தோட பாதிப்பு இவருக்கு ஜுரமாக வந்திருக்கு. பயங்கர ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. அடுத்த 2 நாள் வரைக்கும் பெரியப்பா பசங்க இவங்க தான் அவரை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருக்க அந்த 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர்றாரு. அப்போது அப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி 3rd ஃப்ளோர் போக வேண்டாம், அதே போல் கிரவுண்ட் ஃப்ளோரில் படுத்துட்டு இவங்களும் தொல்லை பண்ண வேண்டாம், 2nd ஃப்ளோர் கட்டி முடிச்சிருக்காங்களே பேசாமல் அங்கே போய் தூங்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு 2nd ஃப்ளோர்லையும் போய் படுத்திருக்காரு. படுத்த உடனே நல்லா தூக்கம் வந்திருக்கு. இப்போ அவருக்கு அந்த ஒரு பயம் இல்லை. ஏன்னா நார்மலாக தான் இருக்குது. அப்படி நல்லா படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரை தட்டி எழுப்புற மாதிரி அதாவது உசுப்பேத்தி எழுப்புற மாதிரி இருந்திருக்கு. இவரும் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இதுக்கு 2 நாள் முன்னாடி மேலே ஒரு கருப்பான உருவத்தை பார்த்துருப்பாருல சேம் அதே உருவம் தான் இப்போது இவருக்கு எதிர்க்கு நிற்குது. அப்படி நின்ன உருவம் முறையாக இவர்கிட்ட பேசவும் ஆரம்பிக்குது. வா என் கூட வா என் கூட வந்துரு அண்ட் ஃபர்ஸ்ட் உன்னை நான் கொன்னுடுறேன். உன்னை கொன்று முடிச்சதுக்கப்புறம் உன் குடும்பத்தை சேர்ந்த உன் பொண்டாட்டியாக இருக்கட்டும் உன் 2 பசங்களாக இருக்கட்டும் அடுத்து அவங்ககிட்ட தான் போயிட்டு அவங்களையும் கொல்லும் அப்படின்னு சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல அமித் இவங்க அப்பா மறுபடியும் அலறி அடிச்சுட்டு கீழே வராரு. இப்படி பயந்து கீழே வந்த விஷயத்த கீழே இருக்கிற பசங்களும் நோட் பண்ணுறாங்க. திரும்பவும் என்னாச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் மேலே 2nd ஃப்ளோரில் நடந்த விஷயத்த
விஷயத்த தெளிவாக அவங்க அண்ணன் பசங்கிட்டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேலே ஒரு உருவமும் இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்த உருவம் தான் என்னை கூப்பிடுது, அண்ட் என்னை கொன்னதுக்கப்புறம் என் குடும்பத்தையும் கொல்லுவேன், என் மனைவி என் பசங்களை கொல்லும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இது வரைக்கும் பயப்படாத அளவுக்கு அவரும் பயங்கரமாக பயந்துருக்காரு. சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கும் டயரியா வந்துடுது. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு லூஸ் மோஷன், வயிற்றுலையும் வாயாலையும் போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருக்கும் போய் உடல் அளவில் பயங்கரமாக பாதிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் இவரோட உடம்பு ரொம்பவே முடியாமல் ரொம்பவே மோசமாகவும் போகுது. இந்த ஒரு விஷயத்த பாண்டிச்சேரியில் இருக்கிற அமித் அண்ட் அவங்க அம்மாவுக்கும் சொல்கிறாங்க. உடனே அவரும் அப்பா இவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த 3 நாளில், அதாவது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அந்த சம்பவத்திலேருந்து அடுத்த 3 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு அந்த அளவுக்கு மெலிஞ்சும் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பரிதாபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்பவே பரிதாபமாகவும் இருக்கார். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அமித் அவங்க அப்பா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டாக தான் வச்சுருந்தாரு. அப்படி இருந்தவர் அடுத்த 3 நாளில் வெறும் எலும்பும் தோலும் மாதிரி தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியுது, ஒரு சில சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண முடியுது, அண்ட் எங்கனாச்சும் கூப்பிட்டாங்கன்னா அவரால் வர முடியுது. அதை தவிர்த்து உடல் அளவில் பெருசாக ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே வீக்காக தான் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் ரிலேஷனில் ஒரு ஃபங்க்ஷனும் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக அமித் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் மட்டும் போயிட்டும் வராங்க. அவரால் அந்த இடத்துலாம் போயிட்டு வர முடியுது. ஸோ இதனால் பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முடியாமலும் போகிறாரு. ஏன்னா பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் தனியாக அவரால் போக முடியல. அவங்க மனைவி கிட்ட உதவியும் கேட்குறாரு. அப்போ அவங்க மனைவியும் உதவி பண்ண வராங்க. அப்போது அமித் அவங்க அப்பா சொல்கிற விஷயம், என்ன எனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு பயப்படுறியா, எனக்கு எதுவுமே ஆகாது, நான் அப்போல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டாக தான் வச்சுருந்தேன், இது ஸ்ட்ராங்கான பாடி, எதுவுமே ஆகாது அப்படின்னு அவங்க மனைவியை சிரிக்க வைக்கிறதுக்காக கிண்டல் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் உண்மையிலே ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்டாக தான் இருந்தவர். இதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அமித் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. டீலாம் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே சகஜமாக சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நல்லா தான் இருந்தா அமித் அவங்க அப்பா அப்படியே அவரோட தலை அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறா அவங்க அம்மா அப்படியே மேலே சாயுது. சாஞ்சபடியே அந்த இடத்துல அவரும் உயிரை விட்டுறாரு. இதை அமித் அவங்க அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவர் சிரிச்ச மேனிக்கா என் மேலே சாஞ்சி இறந்தும் போயிருக்காரு அப்படின்னு அவங்களால அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அமித் இவர் எங்கே இருந்திருக்காருன்னா ஆல்ரெடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தானே படிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த படிப்பு முடிச்சு ட்ரைனிங்காக கேரளாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ட்ரைனிங்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த சமயம் அவர் கேரளாவில் தான் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் போது தான் இவர் பாக்கெட்டில் இருக்கிற மொபைல் ரொம்ப நேரமாக வைப்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இவரும் எடுத்து பேசல, சரி இன்டர்வியூ முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு இன்டர்வியூவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் மொபைல் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அம்மா இத்தனை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் இவருக்கும் விஷயம் புரியுது, அமித் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட் எதுவுமே இல்லை. அதுதான் எங்கள் அப்பா, அது எனக்கு வந்துதா இல்லை அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா எனக்காக தான் வெளியே வந்தார். அன்றைக்கி நாங்கள் எதையோ பார்த்து பயந்தோம். அந்த பையன் வீட்டுக்கு நல்லபடியாக போகணுன்றதுக்காக தான் எங்கள் அப்பா வெளியே வந்தார். என்னை தேடி வந்த பையன் அவனை நல்லா அனுப்பி வைக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா வெளில எதையோ விரட்ட போய் கடைசியில் எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. இதுக்கப்புறம் அவரும் பாண்டிச்சேரியில் போயிட்டு அப்பாவுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவரையும் நல்லபடியாக அடக்கமும் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அமித் இவருக்கும் சரி இவங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அமித் இவரும் அரப் கண்ட்ரியில் நல்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பாதிப்புலேருந்து இவர் முழுமையாக வெளியில் வந்தாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா அந்த நைட்டு அவரோட ஜூனியருக்கு நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு 12 மணிக்கும் வர சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனும் வந்திருந்தான். அப்படி வந்தால் அந்த சமயம் தான் அந்த இடத்துல அமானுஷமாக எதுவும் நடந்திருக்கு. ஆனா அந்த சமயம் அமித் இவரும் சரி அந்த பையனும் சரி உருவம் எதுவுமே பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் அப்பா இவரும் அந்த உருவத்தை துரத்துறன்னு போயிட்டு இந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவரும் அந்த உருவத்தை துரத்துறன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உருவம் இவரை டார்கெட் பண்ணி கடைசியா அது நினைச்ச மாதிரி இவரும் இப்ப இல்லை. இதுதான் அமித் இவரோட லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அண்ட் இப்போ வரைக்கும் அவரும் அந்த பாதிப்புல சொல்ல போனா அவங்க அப்பாவை இப்பவும் ரொம்ப மிஸ் பண்றாரு. பட் அமித் கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க அப்பா உங்களை சுத்தி தான், அவரோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கும் இருக்கும்.
ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்சிடென்ட் ஓவர். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அண்ட் இதே போல் உங்கள் லைஃப்லையும் ஏதாச்சும் பேய் சம்பவம் நடந்ததுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்கள் லைஃப்பில் நடந்தது எனக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான். பாய்.